குஜராத்தில் 2,57,00,000 ரூபாய் கள்ள நோட்டுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கள்ள நோட்டை சப்ளை செய்தது யார்? குஜராத் மாநிலம் சூரத்துக்கு உட்பட்ட சரோஸ் பகுதியில் காவல்துறை சோதனைச் சாவடி ஒன்று உள்ளது. அந்த சோதனைச் சாவடியை கையில் மர்மப்பையுடன் சிலர் கடக்க முயன்றுள்ளனர். அவர்களை அங்கிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரித்ததோடு அவர்கள் வைத்திருந்த பைகளையும் சோதனை செய்தனர். அதில் கட்டாக 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் கட்டுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அது பற்றிய தகவலின் பேரில் உயரதிகாரிகள் அங்கு விரைந்து வந்தனர். கைதானவர்களிடமிருந்து 43 கள்ள நோட்டுகள் கட்டுகள் கைப்பற்றப்பட்டன. அவை ஒவ்வொன்றிலும் தலா 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அவற்றில் மேலேயும் கடைசியிலும் மட்டுமே ஒரிஜினல் ரூபாய் நோட்டுகள் இருந்தன. மற்றவை அனைத்தும் கள்ள நோட்டுகள் ஆகும். கள்ள நோட்டுகளில் சீரியல் எண்கள் காணப்படவில்லை. அதற்கு பதிலாக வாசகம் இடம்பெற்றிருந்தது. வங்கி மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடங்களில் அவற்றை புழக்கத்தில் விடும் நோக்கத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து கடத்தி வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். அவர்கள் தத்தாத்ரே ரோகடே, ராகுல் விஸ்வகர்மா, ராகுல் காலே மற்றும் குல்ஷன் குகலே என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 பேர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அகல்யா நகரைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் சூரத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் மீது மோசடி மற்றும் கிரிமினல் சதி உட்பட பாரதிய நியாய சங்கீதாவின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த கள்ள நோட்டுகளை அச்சடித்து கடத்தியது எப்படி என்பது குறித்தும் கைதானவர்கள் பரபரப்பான தகவல்களை தெரிவித்துள்ளனர். சினிமா படப்பிடிப்புக்கு பயன்படுத்த போலி ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதாக கூறி அவற்றை குஜராத்துக்கு கடத்தி வந்து இங்கு புழக்கத்தில் விட முயன்றது உறுதியாகியுள்ளது. இவர்கள் பின்னணியில் வேறு யாரும் உள்ளனரா எனவும் குஜராத் போலீசார் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.